ஆல்ரெடி நம்ம பார்ட் 1 பார்ட் 2 இதில் வந்து 8ஆம் யூனிட்டோடைய எக்ஸசைஸ் சம் 10 வரைக்கும் பார்த்தோம். இப்போ 11ஆம் சம் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா யூவி லைட் ஆஃப் வேவ்லென்த் 1800 ஆம்ஸ்ட்ராங் இஸ் இன்சிடென்ட் ஆன் a lithium surface whose threshold wavelength is 4965 ஆம்ஸ்ட்ராங் கொடுத்துருக்காங்க. இந்த எலக்ட்ரான் எமிட் ஆகக்கூடிய அந்த எலக்ட்ரானோடைய மேக்ஸிமம் எனர்ஜி கேட்டிருக்காங்க. ஸோ என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்துட்டு பார்ப்போம். ஸோ லேம்டா கொடுத்துருக்காங்க. அந்த லேம்டானா வந்து ஆம்ஸ்ட்ராங் கொடுத்துருக்காங்க. அது வந்து மீட்டரில் மாற்றிருக்கேன். ஸோ மீட்டர் 10⁻⁻7 மீட்டர் வரைக்கும் மாற்றிருக்கேன். அண்ட் லேம்டா த்ரெஷ்ஹோல்டு வேவ்லென்த்னாலே நம்ம வந்து அந்த கொடுத்துருக்க வேலையை எழுதியிருக்கேன். எழுதி அதையும் 10⁻7 மீட்டரில் எழுதியிருக்கேன். ஸோ கே மேக்ஸ் அதாவது கைனடிக் எனர்ஜியோட மேக்ஸிமம் அதுதான் கேட்டிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு தெரிஞ்ச ஃபார்முலா என்ன அப்படின்னா HNU =π0 ப்ளஸ் கை மேக்ஸ். இந்த 5 இப்போ நம்ம ஆல்ரெடி என்ன தெரியும் த்ரெஷ்ஹோல்டை வச்சு HNU 0 அப்படின்னு தெரியும். அந்த HNU 0 நான் சப்ஸ்டிட் பண்ணுறேன். எனக்கு கே மேக்ஸ் தான் தேவை. நியூ 0 அந்த சைடு கொண்டு வந்தோம்னா மைனஸ் ஆயிரும். இதில் பார்த்தீங்கன்னா இந்த HNU அப்படின்னா அதை லேம்டா கூட ரிலேட் பண்ணுறாங்க. ஏன்னா வேவ்லென்த் தான் கொடுத்துருக்காங்க. அதனால் HG/λ மைனஸ் HG/λ0 அதுக்கு கொடுத்துருக்கேன். இதில் காமனாக டேர்ம்ஸ் HG எடுத்துருக்கேன். இது போக 1/λ மைனஸ் 1/λ0 அதை கிராஸ் ப்ராடக்ட் பண்ணிடலாம். ஸோ கிராஸ் ப்ராடக்ட் பண்ண உடனே இந்த மாதிரி போட்டோன்னே இதுக்கப்புறம் நான் HC எல்லாம் வெளியில் விட்டோன்னே λ0 வேல்யூ அதாவது 4.965 அண்ட் லேம்டாவோட வேல்யூ 1.8 × 10⁻⁻7 காமன் எடுத்துருக்கேன். இதே மாதிரி இதை கீழே மல்டி பண்ணுறேன். 1.8 × 49 × 10⁻⁻7 -7 மேலே உள்ள மைனஸும் கேன்சல் ஆகிரும். இந்த ப்ளஸ் இந்த -7 மேலே வந்தால் +7 மாறியிருக்கும். அதான் போட்டிருக்கேன். இந்த 4965 1.8 இதெல்லாம் நான் வந்து 4 அதெல்லாம் வந்து கழித்து நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா 3.165 அப்படின்னு போட்டிருக்கேன். ஹச்சோட வேல்யூ சியோட வேல்யூ எல்லாம் போட்டிருக்கேன். இங்கே கீழே உள்ள அத்தனையும் மல்டி பண்ணியிருந்தேன். மல்டி பண்ணி 8.396 அப்படின்னு வந்திருக்கு. ஸோ இதில் வந்து இதுக்கப்புறம் உள்ள மேலே உள்ள மல்டி பண்ணியிருக்கேன். ஃபுல்லாத்தையும் மல்டி பண்ணியிருக்கேன். எல்லாத்தையும் மல்டி பண்ணி இந்த -34 8 7 அதெல்லாம் சேர்த்து 10⁻−19 அப்படி கொண்டு வந்திருக்கேன். 8.96. ஸோ இது எல்லாமே ஜூலில் இருக்குது. நான் எலக்ட்ரான் வோல்ட்டை மாற்றக்காண்டி 1.6 × 10⁻19 அப்படி போட்டு எலக்ட்ரான் வோல்ட் போட்டிருக்கேன். ஸோ 19 கேன்சல் பண்ணியிருக்கேன். 8.96 × 1.6 போட்டனால 14.34 அப்படின்னு வந்திருக்கு. ஸோ ரெண்டுத்தையும் நான் வந்து டிவைட் பண்ணும்போது எனக்கு என்ன கிடச்சிருக்குன்னா 4.40 எலக்ட்ரான் வோல்ட் அப்படி கிடச்சிருக்கு. ஓகே, அடுத்த சம்மு 12ஆவது சம்மு. ஸோ 12ஆவது சம்மில் கேல்குலேட் த டீப் ராக்லி வேவ்லென்த் ஆஃப் ப்ரோட்டான் ஹூஸ் கைனடிக் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கைனடிக் எனர்ஜி கொடுத்துருக்காங்க. அண்ட் மாஸ் ஆஃப் த ப்ரோட்டான் இஸ் 1836 டைம்ஸ் தட் ஆஃப் எலக்ட்ரான். எலக்ட்ரானோட மாஸை விட 1536 மடங்கு மாஸ் ஆஃப் ப்ரோட்டான் இருக்குது அப்படிங்கிறது. ஸோ இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா டீப் ராக்லி வேவ்லென்த் கேட்டிருக்காங்க. அதாவது லேம்டா பி கேட்டிருக்காங்க. கே கொடுத்துருக்காங்களா அதை நான் அப்படி எழுதியிருக்கேன். அண்ட் மாஸ் ஆஃப் ப்ரோட்டான் அதாவது மாஸ் ஆஃப் எலக்ட்ரானோட எவ்வளோ டைம்ஸ் அதிகமாக இருக்குது. ஆல்ரெடி மாஸ் ஆஃப் ப்ரோட்டான் நமக்கு தெரியும் 1.67 × 10⁻27 kg அப்படின்னு தெரியும். ஸோ இதெல்லாம் வச்சுருக்கேன். அடுத்து நம்ம என்ன பண்ணுறோம்னா டீப் ராக்லி வேவ்லென்த்தோடைய ஃபார்முலா λp h/√of 2mp/k அதாவது கைனடிக் எனர்ஜியும் மூமெண்டத்தையும் ரிலேட் பண்ணுறக்கூடிய அந்த ஃபார்முலா நான் போட்டிருக்கேன். ஸோ ஹச்சோட வேல்யூ இதில் எம்பி அப்படின்னு இருக்குது. அதான் மாஸ் ஆஃப் ப்ரோட்டான். அந்த மாஸ் ஆஃப் ப்ரோட்டானை 1.67 × 10⁻27 போட்டேன். கைனடிக் எனர்ஜியோட வேல்யூ 81.9 அதையும் போட்டிருக்கேன். இதுக்கப்புறம் இதை பார்த்தீங்கன்னா -27 10⁻−15. ஸோ ரெண்டு இது கூட்டும் போது பார்த்தீங்கன்னா 10⁻−42 அப்படின்றோம். அதை √2 இருக்கும்போது 10⁻−21. ஸோ இது போக மீதி உள்ளதெல்லாம் நான் மல்டி பண்ணி வச்சுருக்கேன். இந்த -21 மேலே போனால் +21 அதை நம்ம 34 கூட கழிச்சா -13. ஸோ இங்கே உள்ள மல்டி பண்ணியிருக்கேன். அண்டு இப்போது இந்த இது √of 3.34 × 1.9 இது ரெண்டு மல்டி பண்ணி அதை ரூட் எடுத்து 6.626 அதோடைய வேலையை நான் டிவைட் பண்ணுறேன். பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்குன்னா λp அப்படிங்கிறது இந்த 4 × 10⁻−14 மீட்டர் அந்த மாதிரி நான் கொண்டு வந்துடுவேன். ஸோ அடுத்த சம்மில் என்ன சொன்னால் டியூட்டான் என்ற ஆல்ஃபா பார்ட்டிகல் இது ரெண்டுமே சேம் பொட்டன்ஷியல் ஆக்சிலேட் ஆகுது. இதில் ஒன் ஆஃப் அந்த ரெண்டில் யாரோ ஒன்று வந்து ரொம்ப ஹையான டீப் ராக்லி வேவ்லென்த் வச்சுருப்பார். இன்னும் அந்த ரெண்டு பேரை யார் ஒருத்தர் வந்து லெஸ் கைனடிக் எனர்ஜி வச்சுருப்பார் அப்படின்னு கேட்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து இதை வந்து எம்டி அதாவது டியூட்டானுடைய மாஸ் அதனால் அது நம்மளுக்கு தெரிஞ்சது தான். அதாவது மாஸ் ஆஃப் ப்ரோட்டானோட 2 மடங்கு அதிகமாக இருப்பார். 2 × MP போட்டிருக்கேன். அதேமாதிரி ஆல்ஃபா பார்ட்டிகளோட ஸோ ஆல்ஃபா பார்ட்டிகல் எப்படி இருக்குன்னா மாஸ் ஆஃப் ப்ரோட்டானோட 4 மடங்கு அதிகமாக இருப்பார். அதனால் 4mp போட்டிருக்கேன். டியூட்டானோட சார்ஜ் இங்கே H21 இதுதான் டியூட்டானோட ஃபார்முலா. ஸோ 2 இருக்கனால சார்ஜ் வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் ரெண்டுத்தையும் கழிக்கும் போது நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா +E அப்படின்னு போட்டுருக்கேன்.
அதுமாதிரி ஆல்ஃபா பார்ட்டிக்கல் KE42 அப்படின்னு இருக்குது. ஸோ இதுக்கும் சார்ஜ் நம்ம எப்படி போட்டுக்கலாம், ப்ளஸ் 2E அப்படின்னு போட்டுருக்கேன். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன், எனக்கு என்ன தேவை அப்படின்னா லேம்டா டியூட்ரான், லேம்டா ஆல்ஃபா பார்ட்டிக்கல், அதுமாதிரி கே ஆல்ஃபா பார்ட்டிக்கல், கே டியூட்ரான், இதெல்லாம் கண்டுபிடிக்கணும். ஸோ சொல்யூஷன் நான் என்ன பண்ணால் ஃபஸ்ட்டு லேம்டா H/2m KE அப்படின்னு நமக்கு தெரியும். கைனடிக் எனர்ஜி நான் எலக்ட்ரான் வோல்ட்டாக மாற்றுறதுக்கான EV அப்படின்னு போட்டிருக்கேன். ஸோ இந்த லேம்டா டியூட்ரானுக்கு நான் ஃபஸ்ட்டு கண்டுபிடிங்க H/2 இன்ட்டு ME அப்படின்னா என்ன அர்த்தம், ரெண்டு நம்ம ஆல்ரெடி போட்டிருக்கோமா, 2 இன்ட்டு MP அதை இங்கே போட்டிருக்கேன், எலக்ட்ரான் வோல்ட் EV. இதுமாதிரி ஆல்ஃபா பார்ட்டிக்கல் போடும்போது அதேமாதிரி H/2 இன்ட்டு 4MP, நம்ம 4 போட்டிருக்கனால 4MP இன்ட்டு சார்ஜ், இங்கே E போட்டிருப்போம், அங்கே வந்து என்ன பண்ணுவோம் நம்ம ஆல்ஃபா பார்ட்டிக்கல் 2E. ஸோ 2E போட்டிருக்கேன் இன்ட்டு V. ஸோ இப்போ 2 பேரும் கிடச்சா 2 பேரையும் நான் வந்து டிவைட் பண்ணுறேன். ஸோ டிவைட் ரெசிபுக்கு இந்த மாதிரி எடுத்து நான் ஹச்சு கேன்சல் பண்ணுறேன். 2 ரூட்டையும் மொத்தமாக காமனாக போட்டுருக்கேன். இதில் இதெல்லாம் கேன்சல் பண்ணலான்னா கீழே உள்ள 2 மேலே உள்ள 2 கேன்சல் பண்ணிடலாம். கீழே உள்ள 2MP மேலே ஒரு MP இருக்குது, இன்னும் ஒரு 2 இருக்குது, கேன்சல் பண்ணிடலாம். EE கேன்சல் பண்ணலாம், VV கேன்சல் பண்ணிடலாம். ஸோ ஒன்றே ஒன்று தான் இருக்கும், 4 மட்டும் இருக்கும், √4. ஸோ √4 நீங்கள் √2 எடுத்தால் 2. ஸோ 2ன்னு வந்திருக்கு. ஸோ லேம்டா D = 2 இன்ட்டு லேம்டா ஆல்ஃபா இந்த மாதிரி கண்டுபிடிச்சிக்கலாம். அதாவது ஆல்ஃபா பார்ட்டிக்கலோடைய லேம்டாவோட 2 மடங்கு அதிகமாக இருக்கும் எதுனா டியூட்ரானோடைய லேம்டா. ஸோ இதில் யார் ரொம்ப அதிகம்னா லேம்டா D தான். ஸோ லேம்டா D > லேம்டா ஆல்ஃபா. ஸோ அதே சமயம் இப்போ ரெண்டாவது பார்க்க போகிறோம். ரெண்டாவது வந்து H/2√2mk அப்படிங்கிறது யாருக்கு ஈக்குவலாக இருப்பாங்கன்னா லேம்டாக்கு ஈக்குவலாக இருப்பாங்க. ஸோ நான் வந்து ஆல்ஃபாவுக்கும் டியூட்ரானுக்கும் தனித்தனியாக போடுறேன். இந்த மாதிரி அது மாஸ் வந்து இப்போ ஆல்ஃபாவுக்கு 4MP தெரியும், அதேமாதிரி டியூட்ரானுக்கு 2mb அப்படின்னு தெரியும். கே ஆல்ஃபா அந்த கைனடிக் எனர்ஜி கே ஆல்ஃபா கே டியூட்ரான் அப்படின்னு போட்டிருக்கேன். இப்போ 2 பேரையும் டிவைட் பண்ணுறேன் ரேஷியோ எடுக்கக்காண்டி, ஆல்ஃபா பை லேம்டா D, அதாவது லேம்டா ஆல்ஃபா பை லேம்டா D. ஸோ 2 பண்ணும்போது இப்படி போட்டு ஹெச் கேன்சல் பண்ணுறேன். கேன்சல் பண்ண உடனே அடுத்து மேலேயும் கீழே ரூட் இருக்குது. ஸோ மொத்தமாக நான் ரூட் எடுத்துகிட்டு ஸோ காமனான டைம்ஸ் ஃபுல்லாக அடிக்கேன். இங்கே 2mb இருக்குது, இங்கே 4mb, அது கேன்சல்னா ஒரு 2mb KD பை கே ஆல்ஃபா அப்படின்னு வரும். ஸோ இந்த மாதிரி வருதா. ஸோ நான் என்ன பண்ணேன், 2 சைடும் ஸ்கொயர் எடுத்து முடியாது. ஸ்கொயர் எடுக்கும்போது இந்த சைடு லேம்டா ஆல்ஃபா ஸ்கொயர் பை லேம்டா D ஸ்கொயர் = KD பை 2K ஆல்ஃபா. இப்போ நாங்கள் லேம்டா D ஸ்கொயர் அப்படிங்கிறதுக்கு பதிலாக ஆல்ரெடி நம்மளுக்கு என்ன தெரியும் அப்படின்னா லேம்டா D வந்து 2 மடங்கு அதிகமாக இருக்கும், அதாவது லேம்டா ஆல்ஃபாவோட. ஸோ லேம்டா = 2 இன்ட்டு லேம்டா ஆல்ஃபாவை நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஸோ KD 2K ஆல்ஃபா அப்படின்னு வருது. ஸோ இந்த மாதிரி போட்டுக்கிட்டேன், லேம்டா ஆல்ஃபா ஸ்கொயர் பை 4 லேம்டா ஆல்ஃபா ஸ்கொயர் = KD பை 2K ஆல்ஃபா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எல்லாத்தையும் கேன்சல் பண்ணுறேன். ஸோ இங்கே என்னன்னா 1/2 = KD பை K ஆல்ஃபான்னு வருது. ஸோ இந்த இதில் அடுத்து பார்த்தீங்கன்னா KD = இந்த K ஆல்ஃபா அங்கே கொண்டு போனால் K ஆல்ஃபா பை 2 அப்படின்னு வருது. அதாவது K ஆல்ஃபா வந்து KDயோட 2 மடங்கு அதிகம். ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா K ஆல்ஃபா தான் KDயோட அதிகம் அப்படின்னு சொல்லலாம். அதாவது கைனடிக் எனர்ஜி ஆல்ஃபா பார்ட்டிக்கல் வந்து > டியூட்ரானோட கைனடிக் எனர்ஜி. இதுதான் பைமனாசம். ஸோ லேம்டாவோடைய வேல்யூ கைனடிக் எனர்ஜியோட ரெண்டுத்தையும் இந்த ரேஞ்சில் இருக்குது. அடுத்து பைனாலசம் வந்து என்ன பண்ணுறாங்க, ஒரு எலக்ட்ரான் வந்து ஒரு ஆக்சிலேட்டட் ஆகுது, பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் ஒன்று 81 வோல்ட்டு. அதோடைய டி ப்ராக்லி வேவ்லென்த் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ டு விச் பார்ட் ஆஃப் எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரம் டஸ் திஸ் வேவ்லென்த் கரஸ்பாண்ட். ஸோ அந்த வேவ்லென்த் கண்டுபிடிச்சி அது எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரத்தில் எந்த ஒரு வேவ்லென்த்துக்கு பக்கத்தில் இருக்குது அப்படின்னு கேட்காங்க, எந்த வேவ்லென்த்தாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபஸ்ட்டு டி ப்ராக்லி வேவ்லென்த் கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் எந்த ரே அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கிறோம். V = λ1. ஸோ இந்தமாதிரி V கொடுத்தாங்க லேம்டானா ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். நம்ம 12.27/√V ஆம்ஸ்ட்ராங் அந்த ஃபார்முலா இருக்குது. ஸோ டேரெக்டாக Vக்கு வர 81 போடுறேன். 81 ரூட் எடுத்தால் தான் 9. 12.27 நான் 9 டிவைட் பண்ணும்போது 1.36 அப்படின்னு வருது இந்த மாதிரி. ஸோ 1.36 ஆம்ஸ்ட்ராங். ஸோ இந்த வேவ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய எக்ஸ்ரேக்கு கரஸ்பாண்டண்ட்டாக இருக்குது. இதுதான் இந்த சம்மோட ஆன்சர். அடுத்து 15 சம். The ratio between the de Broglie wavelength associated with proton and accelerated through the potential of 512 volt and that of alpha particle accelerated through a potential of x volt is found to be 1. Find the value of x. அது இதில் நல்லா பார்த்தீங்கன்னா பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் அதாவது VP 512 வோல்ட்டு கொடுத்துருக்காங்க. லேம்டா பிக்கும் அதாவது
இப்போ ப்ரோட்டானுடைய லேம்டா பி அண்டு ஆல்ஃபா பர்டிகுலர் லேம்டா பி லேம்டா இது ரெண்டுத்தையும் உள்ள ரேஷியோ 2:1 அதனால் இப்படி எழுதியிருக்கேன். அப்புறமா லேம்டா பி இங்கே வச்சு லேம்டா ஆல்ஃபா அங்கே போனால் இந்த மாதிரி கொண்டு வந்துடலாம். ஸோ என்ன கேட்டிருக்காங்கன்னா எக்ஸோட வேல்யூ கேட்டிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு இப்போ லேம்டா இருக்குது h/2√2mEv அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 2 இன்ட்டு எம்பி அதாவது ப்ரோட்டானோடைய மாஸ் இருக்குன்னா 2mp அப்படின்னு எழுதுறேன். இது போக எலக்ட்ரான் வோல்டு இருக்கு இ இன்ட்டு வோல்டு 512 கொடுத்துருக்காங்க. இதில் 2mp இன்ட்டு இ இன்ட்டு 512 நான் வந்து இப்போ வந்து என்ன கண்டுபிடிச்சேன், இது வந்து யாருக்குன்னா லேம்டா பி. இதேமாதிரி ஆல்ஃபாவுக்கு நீங்கள் லேம்டா ஆல்ஃபாவுக்கு கண்டுபிடிக்கணும்னா h/2 இன்ட்டு எம் வந்து ஆல்ஃபா பர்டிகுலர். ஸோ அவர் வந்து 4mp சார்ஜ் எப்படி இருப்பார் 2e இன்ட்டு எக்ஸ் அப்படின்னு தெரியும். ஸோ நம்மளுக்கு ஆல்ரெடி என்ன தெரியும், லேம்டா பி = லேம்டா ஆல்ஃபான்னு தெரியும். ஸோ அதை நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். லேம்டா பி = லேம்டா, அதாவது ரெண்டு பேரையும் ஈக்குவல் பண்ணுறேன்னு காமனான டைம்லாம் கேன்சல் பண்ணுறேன். இப்படி இந்த மாதிரி வரும். ரெண்டு சைடுமே நான் ரெசிபிள் எடுத்ததுனால ஈக்குவல் பண்ணுறேன். ரெண்டு பக்கம் ஸ்கொயர் பண்ணுறேன். ஸோ என்ன பண்ணால் 2mp இன்ட்டு இ இன்ட்டு 512 = 2 இன்ட்டு 4mp இன்ட்டு 2e இன்ட்டு ஹெச் எக்ஸ் அப்படின்னு வந்துருக்கு. இதில் 2mp இங்கே 2mp எல்லாம் கேன்சல் ஆகிடும். இங்கே இ அங்கே 2eயில் ஒரு இ கேன்சல் ஆகிடும். ஸோ அதனால் எனக்கு வந்து 512 இங்கே என்ன வரும்னா 4 இன்ட்டு 2 இன்ட்டு எக்ஸ் அப்படின்னு வரும். ஸோ 8x எனக்கு எக்ஸ் தான் தேவைனால 8 அந்த சைடு போனால் எப்படி வந்துடும், x = 64 வோல்ட். இதுதான் 15 சம்மோட ஆன்சர்.